இன்றைய சிந்தனை. ஜோதிடத்திலே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஒருவருடைய ஜாதக அமைப்பிலே அவருக்கு மிக உன்னதமாக அமைவது லக்னம். நாங்கள் நட்சத்திரத்தை வைத்திருக்கின்றோம், ராசியை வைத்திருக்கின்றோம். இதை வைத்துத்தான் நாங்கள் பலாபலங்களை பொது பலனாக சொல்லுகின்றோம். ஆனால் ஜாதக நிலையை எடுத்துக்கொண்டால் ஒருவருடைய ஜாதகத்தினுடைய 12 பாவங்களுக்கும் உரிய பலனுக்குரிய அதிபதியாக உயிர் மூச்சாக இருப்பது லக்னம். எனவே அந்த லக்ன அதிபதி ஜாதகத்திலே சிறப்புற இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஜாதகத்தினுடைய தெளிவாக அமைகின்றது. லக்னாதிபதியினுடைய ஆளுமை, லக்னாதிபதியினுடைய பெருமை மிக உன்னதமானது. இந்த லக்னாதிபதி இருக்கின்ற அமைப்பு மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்ன அதிபதி நல்ல பலம் பொருந்தியவராக, நல்ல ஆதிபத்தியம் உள்ளவராக, நல்ல மேன்மையுள்ளவராக அவர் இருக்கின்ற ஸ்தானங்கள் மிக உன்னதமாக அமைந்து விடுகின்றது. எனவே அதை நாங்கள் மனதிலே கொண்டு அந்த ஜாதகங்களை உற்று நோக்க வேண்டும். ஜாதகங்களிலே இந்த லக்னாதிபதியினுடைய தன்மை மிக முக்கியமானது, மிக உன்னதமானது. எனவே அந்த லக்ன அதிபதியினுடைய வீச்சு இந்த பலாபலங்களை மிகச்சிறப்பாக கொடுத்து விடுகின்றது. எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகளையும் ஆளுமைகளையும் கொடுப்பதற்கு லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும், சிறப்பு நிலையிலே இருக்க வேண்டும், நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்க வேண்டும். அவர் சரியாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகம் எல்லா வகையிலுமே உச்சம் பெறுகின்ற ஜாதகமாக அமைந்து விடுகின்றது. அத்தோடு அவரோடு சேருகின்ற கிரகங்கள் சுப கிரகங்களாக அமைந்துவிட்டால் அது மிகவும் மேன்மையும் நன்மையும் கொடுத்துவிடும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜாதக ரீதியாக பார்க்கின்ற போது அந்த லக்னத்துக்குரிய அதிபதியை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தினுடைய வெற்றியே அந்த லக்னத்திலே தான் இருக்கின்றது. லக்ன அதிபதி மறைவு நிலை பெற்றாலோ, நீச நிலை பெற்றாலோ, பகை கிரகங்களோடு சேர்க்கை பெற்றாலோ அந்த ஜாதகருடைய வாழ்க்கை போராட்டமாகவே இருந்து கொண்டிருக்கும். எனவே இது ஒரு சூட்சுமமான விடயம். ஜாதக நிலையிலே லக்னத்துக்குரிய தனித்துவம் மிக முக்கியமானது. லக்ன அதிபதி தன்னுடைய ஸ்தான பலம் சரியாக பெற்று 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் என அமைந்துவிட்டால் அவருடைய ஜாதகம் மிக உச்சத்தை தொட்டுவிடும். அவருடைய வாழ்க்கையிலே வெற்றிகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கும். அவர் எதிர்பாராத மேன்மைகளை தொட்டுக்கொண்டே இருப்பார். இது ஒரு அற்புதமான வழிமுறை. ஜாதகத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டியது லக்ன அதிபதியினுடைய தன்மை. நன்றி.